இப்போ ECR OMR செம்ம கனெக்ட். Stepstone secret plot near Kovalam ECR. Beach resort plot just 24 lakhsல. Launching offerல plot வாங்குங்க 5 lakhs profit. அரசு பணத்தில் படித்து மருத்துவர்களான பல பேர் இன்னைக்கு ஆப்சென்ட்டாக இருக்காங்க. பல வருஷமாக அவங்க பணியிலே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்தா உண்மையிலே அதிர்ச்சியாக இருந்துச்சு. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். 1 வருஷம் 2 வருஷம் நடக்கலைங்க இந்த தவறு. பல ஆண்டுகளாக நடந்துருக்கு. ரீசன்ட் டேஸில் ஒரு 1000 பேர் மருத்துவர்கள் இது மாதிரி அப்ஸ்காண்ட் ஆகிருக்கிறாங்க. யூஜி முடித்த டாக்டர்ஸ் இங்கே பிஜி படிக்க வருவாங்க. பிஜி டிப்ளமோ பிஜி டிகிரி முடித்தவங்க 3 வருஷத்துக்குள்ளே 2 ஆண்டுகள் அரசு கட்டமைப்பில் வேலை செய்யணும். இப்போ 2 வருஷம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? பிஜி முடித்த உடனே 2 வருஷம் குறைந்தபட்சம் சர்வீஸ் பண்ண போகிறீங்க. சில பேர் வாழ்நாள் முழுசும் அரசு மருத்துவராகவே இருக்க போகிறாங்க. இப்படி இருக்கிறவங்க அங்கே பணியில் இல்லை அப்படின்ற விவரம் தான் இந்த அன்ஆத்தரைஸ்டு லீவ் டாக்டர்ஸ், அப்ஸ்கான் டாக்டர்ஸ். இப்போ நெடுநாள் விடுப்பில் இருக்கிறாங்க அப்படின்னு 80களிலேருந்து அந்த பிரச்சனைகள். டிஎம்இ கீழே தான் அரசு மருத்துவக் கல்லூரி இருக்குது, மருத்துவக் கல்லூரிக்கு கீழே தான் ஜிஹெச் இருக்குது. அப்போது இங்கே டாக்டர்ஸ் இவங்கள டாக்டரை இங்கே படிக்க வைக்கிறதும் படித்ததுக்கு பிறகு இங்கே போய் ப்ளேஸ் பண்ணுறதும் டிஎம்இ. இந்த டிஎம்இக்கு இந்த டேட்டா இருக்கணுமா இல்லையா? கிடைக்கவே இல்லை. டாக்டர்ஸை 3 நாளுக்குள்ளே வரலன்னா அவங்களுக்கு கூப்பிட்டு என்கொயரி கொடுங்க, மெமோ கொடுங்க. 3 மாதம் தொடர்ந்து வரலன்னா, 3 மாதங்களுக்கு தொடர்ந்து வரலன்னா 3 அக்னாலஜ்மெண்ட் கார்டோட போஸ்ட் அனுப்புங்க. இல்லைன்னா அப்ஸ்காண்டன்ற விவரங்களை தெரியப்படுத்துவாங்க. இதில் என்ன கேட்குறாங்கன்னா, 3 மாதம் வரல இல்லை, அவர்கிட்ட ரெவென்யூ ரெக்கவரி ஆக்டரை பயன்படுத்தி பணத்தை ரெக்கவர் பண்ணு. இதையும் ஸ்டார்ட் பண்ணலைன்னா டிஎம்இ கேட்பமா இல்லையா? டிஎம்இ யார்கிட்ட கீழே இருக்குது? ஹெல்த் மினிஸ்டர் கீழே நேரடியாக இருக்கக்கூடிய ஒரு வேலை. மா சுப்பிரமணியன் அவர்கள் எடுத்துக்கணும். இவர் போன 2-3 வருஷமாக என்ன சொன்னார்? மருத்துவ கட்டமைப்பில் தமிழ்நாடு சிறப்பாக இருக்குது. சரி, சிறப்பாக இருக்குது. நாங்கள் கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனை கிண்டியில் பண்ணியிருக்கோம். 600 படுக்கைகள், 1000 படுக்கைகள். சரிங்க, எவ்வளோ டாக்டர் உருவாக்கியிருக்கீங்க? இவ்வளோ டாக்டர் லீவ் போட்டு வெளில போயிருக்கானே, அவனை எவ்வளோ பேர் உள்ளார கொண்டு வந்திருக்கீங்க? நமக்கு கிடைச்ச 229 டாக்டரில் இவர் எப்பயில இந்த லீவுன்றது ஒரு 150 டாக்டருங்க, 70 டாக்டருக்கு மட்டும் தான் டேட்டா கிடச்சிருக்கு. 150 டாக்டருக்கு அவர் எப்பயிலேருந்து போனார்ன்ற டேட்டா கூட கிடையாது. கோபால்னு ஒரு டாக்டர் 97ல் அப்ஸ்கான் டாக்டர். அவர் மீது வெளிநாடு போய் படிச்சுட்டு வந்திருக்காரு, என்கொயரிலாம் நடந்திருக்கு, அவரே ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துருக்குறாரு. பெரிய அளவில் ரெவென்யூ ரெக்கவரி பண்ணால் எந்த விவரங்களும் வெளியிடவே இல்லை. இன்றைக்கி சென்னையில் 3-4 மருத்துவமனைகள், பெரிய மருத்துவமனைகள் வச்சுருக்கிறார், ஃபெர்டிலிட்டி சென்டர் நடத்துகிறார். இங்கே என்ன சொல்லுவோம்? மக்கள் உடத்தையே அவங்க ஆராய்ச்சி பண்ணி அவங்க லாபத்தை சம்பாரிச்சிக்கிட்டு இருக்காங்க கோடி கோடியாக. அப்போது இங்கே திட்டமிட்டு சிஸ்டமேட்டிக் ஃபெயிலியர் இருக்குதுன்னு தெரியும். ஒன்று, இந்த அப்ஸ்கான் டாக்டர் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்கலை, மெமோ கொடுக்கல, அவங்கள்ட்ட நீங்கள் ரெவென்யூ ரெக்கவரி ஆக்டில் எடுக்கலை, அவங்க மீது எஃப்ஐஆர் போடவோ பாஸ்போர்ட்டை முடக்கவோ எந்த வேலையும் செய்யலை அப்படின்னா மா சுப்பிரமணியன் சும்மா தான் அங்கே உட்காந்துருந்தாருன்னு கேள்வி வரும். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். நீங்கள் உங்கள் ட்விட்டரில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தீங்க. அதாவது அரசு பணத்தில் படித்து மருத்துவர்களான பல பேர் இன்னைக்கு ஆப்சென்ட்டாக இருக்காங்க. பல வருஷமாக அவங்க பணியிலே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்தா உண்மையிலே அதிர்ச்சியாக இருந்துச்சு. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன சார்? 1 வருஷம் 2 வருஷம் நடக்கலைங்க இந்த தவறு. பல ஆண்டுகளாக நடந்துகிட்டு இருக்கு. இது சம்மந்தமாக துறைகளுக்குமே அனுப்பிச்சிருக்கு. இதோட பிஹைண்ட் த சினாரியோ என்ன அப்படின்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால், 1 வருஷம் அது மாதிரி முன்னால் ஒரு பத்திரிகையாளர் எழுதுகிறார். தினகரன் ஒரு பத்திரிகையாளர் மருத்துவர்கள் அரசு கட்டமைப்பில் இருக்கிறவங்களாம் பிஜி இது மாதிரி வந்தவங்க யாருமே இங்கே அரசு பணியில், ஏன்னா அரசு மருத்துவமனைகளில் ப்ரெஷர் வருது, மருத்துவர்கள் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மருத்துவர்கள்லாம் எங்கேருந்து வந்தாங்க முதல், ஏன் டியூட்டிக்கு வரலன்னு தெரியல அப்படின்னு பற்றாக்குறை இருக்குது. ஆமாம், பற்றாக்குறை. இன்னொன்று, அங்கே மருத்துவர்கள் அதான் வரவே இல்லை, லீவில் இருக்கிறாங்க. கேட்டால் எப்போ பார்த்தாலும் லீவில் இருக்காங்கன்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் எழுதுகிறார். இந்த ஆர்டிக்கல் டாட்டு கிடச்சோன்னே இது நான் லேட்டராக தான் படிக்கிறேன். படித்ததுக்கப்புறம் அந்த விவரங்களை கொஞ்சம் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். அப்புறம் ஆர்டி போடுறோம். நம்ம போடும்போது இந்த சட்டத்திட்டங்களை முதல்ல புரிஞ்சுப்போம். இது என்ன மருத்துவர்கள் ஏன் இங்கே, ஏன்னா ஒரு மருத்துவர் வரல அப்படின்னாலே அங்கே 100 பேஷண்ட்டு பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு. அப்போது இங்கே 100கணக்கான பேர் இருப்பாங்க, 1000 பேர் இருக்கிறாங்கன்னு கேள்விப்படுறோம். இன்ஃபேக்ட் இப்போ ரீசன்ட் டேஸில் ஒரு 1000 பேர் மருத்துவர்கள் இது மாதிரி அப்ஸ்காண்ட் ஆகிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறோம். பட் டேட்டா வைஸ் நமக்கு 229 வருது. இந்த 229 வச்சுக்கலாம். அப்போ இந்த விவரங்களை டிஎம்இ தான் பொறுப்பு. அப்போ டிஎம்இக்கு நம்ம ஆர்டிஐ தொடுக்கிறோம். இது என்னங்க, இதுக்கான நடவடிக்கைகள் என்ன, இதுக்கான அரசாணைகள் என்ன, நீங்கள் எப்பெல்லாம் இது நடவடிக்கை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறோம். இந்த விவரங்களை கலெக்ட் பண்ணதோட அடிப்படையில் பார்க்கும்போது பல வருஷமாகவே இந்த தவறுகள் நடக்குது. அதாவது யூஜி முடித்த டாக்டர்ஸ் இங்கே பிஜி படிக்க வருவாங்க.
பிஜி படிக்க வரும்போது 2 டிவிஷனில் வருவாங்க. அதில் ஒரு 50% கோட்டா இருக்குது. யூஜி முடித்த டாக்டர் ஒன்று சர்வீஸ் கேட்டகரியில் நீங்கள் வந்தால் உங்களுக்கு நீட்டுக்கு மார்க் 5 மார்க்கு கூட 10 அந்த மாதிரி மார்க்கு கூட. அரசு மருத்துவமனையில் வேலை செஞ்சுட்டு திரும்பவும் நீங்கள் அரசு மருத்துவமனைக்கே வேலை செய்ய போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ வருஷம் வேலை செஞ்சீங்களோ அதுக்கு போல் மார்க் உண்டு. அப்போ ப்ரியாரிட்டி கிடைக்கும். நீட்டில் இந்த 50% கோட்டாவில் நீங்கள் கலந்துக்க முடியும், மெரிட்டில் வர முடியும்னு வச்சுக்கோங்க. நீங்கள் முடிச்சுட்டு எங்கே போகணும்? அரசு மருத்துவமனையில் தொடர்ந்து வேலை செய்யணும். பிஜி டிப்ளமோ, பிஜி டிகிரி, மாஸ்டர் கிராஜுவேட். ஸோ கொஞ்சம் எக்ஸ்பர்ட் லெவல்னு வச்சுக்கலாம், ஈஸியாக புரிகிற மாதிரி. ஸோ ஒரு ஹையர் ஸ்டடி யூஜி முடிச்சுட்டு பிஜியும் முடிக்கிறீங்க. பிஜி டிப்ளமோ, பிஜி டிகிரி முடிச்சிங்கன்னா என்ன ஆவீங்க அப்படின்னா ஒரு துறை சார்ந்த வல்லுநராக நீங்கள் வருவீங்க. எக்ஸ்பர்ட். ஆமாம். அப்போது சர்வீஸில் இது முடித்த உடனே உங்களுக்கு ஒரு அரசு மருத்துவமனை, அரசு மருத்துவக் கல்லூரி, ஒரு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் போடுவாங்க. எதுக்கு போடுறாங்க? அப்போ அங்கே மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்துறதுக்காக அங்கே போடுவாங்க. நீங்கள் லைஃப் லாங் அரசு மருத்துவமனையில் வேலை செய்யணும். இன்னொரு செக்ஷன் வந்து நான் சர்வீஸ் கோட்டாவில் வருவாங்க. அதாவது பிஜி முடித்தவொடனே இதே 50% கோட்டாவில் வந்து பிஜி டிப்ளமோ, பிஜி டிகிரி முடித்தவங்க 3 வருஷத்துக்குள்ள 2 ஆண்டுகள் அரசு கட்டமைப்பில் வேலை செய்யணும். பேராசிரியராகவோ மேண்டேட், பேராசிரியராகவோ அரசு மருத்துவமனையில் டாக்டரோ பணி செய்யணும். இதுக்கு ஷூரிட்டி சைன் பண்ணுவாங்க. இப்படி வர்றவங்க பிஜி டிப்ளமோனா 20 லட்ச ரூபா பாண்டு, டிகிரினா 40 லட்ச ரூபாய்க்கு. அரசு ஊழியர் டாக்டருக்கு சைன் பண்ணணும் 2 பேர். அப்புறம் பெற்றோர்கள் ஒருத்தர் சைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் உள்ளார வர்றாங்க. அப்போ 2 வருஷம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? பிஜி முடித்த உடனே 2 வருஷம் குறைந்தபட்ச சர்வீஸ் பண்ண போகிறீங்க. சில பேர் வாழ்நாள் முழுசும் அரசு மருத்துவராகவே இருக்க போகிறாங்க. இப்படி இருக்கிறவங்க அங்கே பணியில் இல்லை அப்படின்ற விவரம் தான் இந்த அன்ஆத்தரைஸ்டு லீவ் டாக்டர்ஸ், அப்ஸ்கான் டாக்டர்ஸ். இப்போ நெடுநாள் விடுப்பில் இருக்கிறாங்க அப்படின்னோடனே 80கள்லேருந்தே இந்த பிரச்சனைகள் இருக்குது. 40 வருஷமா 80கள்லேருந்தே இருக்குது. இப்போ இதுக்கு டிஎம்இ, டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன், ஒரு அறிவிப்பு வெளியிடுறாங்க. 2012 அறிவிப்பு வெளியிடுறாங்க. இது மாதிரி அப்ஸ்கான்டு டாக்டர்ஸ், அன்ஆத்தரைஸ்டு லாங் லீவ் டாக்டர்ஸ் இல்லை ப்ரொஃபஸர்ஸ், இவங்க பற்றின டேட்டாவை எங்களுக்கு அனுப்புங்க. டூ லேட்ல சார், அது ரொம்ப லேட். அது இடையில அப்பப்போ அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. நமக்கு கிடச்சிருக்காங்கன்னா 2012 ஒரு லெட்டர் அனுப்புகிறாங்க. இது யார் யாருக்கு போனால் தமிழ்நாடு முழுசும் இருக்கக்கூடிய எல்லா அரசு மாவட்ட மருத்துவமனைக்கும் அரசு மாவட்ட கல்லூரிக்கும் போகும், மருத்துவக் கல்லூரிக்கு போகும். இந்த டிஎம்இக்கு கீழே தான் அரசு மருத்துவக் கல்லூரி இருக்குது, மருத்துவக் கல்லூரிக்கு கீழே தான் ஜிஹெச் இருக்குது. அப்போது இங்கே டாக்டர்ஸ் போய் இவங்களை டாக்டரை இங்கே படிக்க வைக்கிறதும், படித்ததுக்கு பிறகு இங்கே போய் பிளேஸ் பண்ணுறதும் டிஎம்இ. அப்போ டிஎம்இக்கு இந்த டேட்டா இருக்கணுமா இல்லையா? கிடைக்கவே இல்லை. அவங்க தானே கவனிக்கணும் இது எல்லாமே கரெக்டாக போதா இல்லையான்றத. கிடைக்கவே இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 2012 லெட்டர் போட்டுட்டு உங்கள் ஹாஸ்பிட்டலில் அரசு ஜிஹெச்சில் டாக்டர்ஸ் அங்கே வரலன்னா நடவடிக்கை எடுங்க, நோட்டீஸ் வச்சு கொடுத்துருக்கணும் அப்படின்னு அந்த டீனுங்களுக்கு பவர்ஸ் கொடுக்குறாங்க. இவங்க எடுக்கலை. அந்த ப்ரொஃபஸர் அவங்களுக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அத்தரைஸ் இருக்குது, பட் எடுக்கலை. இது ஒரு காலகட்டம் போது 2019 இன்னொரு கடிதம் போடுறாங்க. இடையில 16, 15 கடிதம் போடுறாங்க கேள்விப்படுறோம். அப்புறம் 19 அந்த கடிதம் வாங்கியிருக்கோம். 19 போடுற கடிதத்தில் ஒருங்கிணைந்த ஒரு கடிதம்னு சொல்லி போட்டு ஒன்று போடுறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் டாக்டர்ஸை 3 நாளுக்குள்ளே வரலன்னா அவங்களை கூப்பிட்டு என்கொயரி கொடுங்க, மெமோ கொடுங்க. 3 மாதம் தொடர்ந்து வரலன்னா, 3 மாதங்களுக்கு தொடர்ந்து வரலன்னா 3 அக்னாலஜ்மெண்ட் கார்டோட போஸ்ட் அனுப்புங்க. போஸ்ட் பவுன்ஸ் ஆகி ரிட்டர்ன் வரும். வந்த உடனே காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுங்க. காவல் நிலையம் போய் அவர் இருக்காரா இல்லையான்னு பார்த்துட்டு அவரை டியூட்டியில் வந்து ஜாயின் பண்ண சொல்லும். இல்லைன்னா அப்ஸ்காண்டன்ற விவரங்களை தெரியப்படுத்துவாங்க. நீங்கள் இந்த விவரங்கள் வந்த உடனே வெளியுறவு தொடர்பு கொண்டு அவங்க பாஸ்போர்ட்டை முடக்குங்கன்றாங்க. கரெக்டான வழிதான். இவ்வளவு ஆட்டோமேட்டிக்கா வந்துதான் ஆகணும். எஸ். அப்போ இவ்வளவு கடுமையான நெறிமுறைகள் எதுக்காக வைக்கிறாங்க அப்படின்னா, இந்த படிப்பு பிஜியை முடிச்சுட்டு வெளிநாடுகள் போனால் இதை விட பன்மடங்கு சேலரி. பணம் இருக்கிறவங்க என்ன பண்ண முடியும்? இதை விட இன்னும் உயர்ந்த படிப்பு படிச்சுட்டு இன்னும் உயர்ந்த தொகையை சம்பளமாக வாங்க முடியும், சம்பாதிக்க முடியும், ஆப்ரேஷனில் சம்பாதிக்க முடியும். அப்போ வெளிநாடு அப்ராடுக்கு எங்கேயும் போயிடக்கூடாது. ஏன்னா நீங்கள் சைன் பண்ணியிருக்கிறது யாரோட? அரசாங்கத்தோட சைன் பண்ணியிருக்கோம். அப்போ மக்களோட பணத்தில் தான் நீங்கள் படிக்கிறீங்க. மக்களோட பணத்தில் படிச்சுட்டு அவங்க சம்பாதிக்கிறதுக்கு வெளிநாடு எதுன்னு போயிடுறாங்க. இதில் மக்களோட பணத்தில் மட்டும் படிக்கலை, மக்களோட உடம்ப வச்சு தான் படிக்கிறாங்க. இதெல்லாம் துரோகம் சார். இது பச்சை துரோகம். இப்போது நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, ஒரு நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது கூப்பிட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் தேவைப்படுதுன்னா அவங்க நமக்கு டாக்டர், பட் அவர் பகலில் ஒரு இடத்துல அரசு மருத்துவக் கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருப்பார். அவருக்கு சேலரியும் கொடுக்குறோம், ஒர்க் பண்ணுறதுக்கு சேலரியும் கொடுக்குறோம். இந்த நபர்களுடைய நோயை கொண்டு போய் அவர்கிட்ட தான் கொடுக்குறோம். அவர் தான் இவங்களை வச்சு பரிசோதனையும் பண்ணி பார்க்குறாரு.
பரிசோதனையும் பண்ணிட்டு இங்கே அரசு மருத்துவமனைக்கு வர்றேன்னு சொன்னவர் வெளியில் போயிடுறாரு. இதில் தனியார் மருத்துவமனைகளுடைய எம்டிங்கள் சேர்மன் அவங்களுடைய மகள்கள் இதை படிச்சுட்டு போனதாக கேள்விப்படுறோம். ஓகே, அப்போ அவங்க டேரெக்டாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க சார் கவர்மெண்ட்ல. நமக்கு அதான் கேள்வி. சரி, டிஎம்இயோட டைரக்டர் யார்? ஒரு டாக்டர். இவர் டாக்டர். இவர் போய் நான் இது மாதிரி இருக்குங்க, எனக்கு பர்சனலாக இது மாதிரி நான் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்கேன், எங்கள் அப்பா தான், இல்லை அப்பாவே கூட நேராக கூட பேச எளிதாக வாய்ப்பா இல்லையா? அப்போ இந்த கோட்டா மிஸ்யூஸ் ஆகிட்டு இருக்கா இல்லையா? கிளியர் மிஸ்யூஸ். நமக்கு ஒரு பக்கம் கோட்டா, ரெண்டாவது இவங்க படிக்கிறதுக்கான நம்ம ஒரு 40-50 லட்ச ரூபா செலவு பண்ணுறோம் இவங்க முடிக்கிறதுக்கு. இந்த டிவைஸ் அப்புறம் மக்களுடைய உடம்பு இது எல்லாமே பயன்படுத்துகிறாங்க. அப்போ இந்த 2 வருஷம் கூட செலவு பண்ண முடியல அப்படின்னா இதில் வேறு சில வழிகளும் இருக்குது. இதில் என்ன கேட்குறாங்கன்னா 3 மாதம் வரல, அவர்கிட்ட ரெவென்யூ ரெக்கவரி ஆக்டை பயன்படுத்தி பணத்தை ரெக்கவர் பண்ணலாமே, அது ஏன் பண்ணல? ஜெனியூனாக சில ரீசன் இருக்கலாம். சில மருத்துவர்களுக்கு ஜெனியூனான ரீசன், அவங்க உடம்புல அவங்க வீட்டுக்கு முடியாமல் இருக்கலாம், வீட்டில் உள்ள யாருக்காவது முடியாமல் இருக்கலாம், அவங்களுக்கு தேவை கவனம் கொடுக்குற தேவை இருக்கலாம், இல்லை அவரே கூட வேறு ஏதாவது வேலைகளுக்காக வெளியில் வேலிட் ரீசன்ஸ் இருந்துச்சுன்னா ஓகே. இருக்குன்னா கூட நீங்கள் 20 லட்ச ரூபா பணத்தை கட்டிட்டு போங்க, 40 லட்ச ரூபா பணத்தை கட்டிட்டு போங்க, இதையாவது செய்யுங்கன்னு இருக்குது. இது எதுக்காக? இந்த 40 லட்சம் 60 லட்சம் உள்ளார வந்ததுன்னா திரும்ப ஹாஸ்பிட்டலை டெவலப் பண்ண முடியும், இன்னும் ஒரு 4 டாக்டரை உருவாக்க முடியும். இதையும் ஸ்டார்ட் பண்ணலைன்னா டிஎம்இ கேட்பமா இல்லையா? டிஎம்இ யார்கிட்ட கீழே இருக்குது? ஹெல்த் டிபார்ட்மெண்ட் கீழே, ஹெல்த் மினிஸ்டர் கீழே நேரடியாக இருக்கக்கூடிய ஒரு வேலை பொறுப்பு. இவங்க மா சுப்பிரமணியன் அவர்களை எடுத்துக்கங்க. இவர் போன 2-3 வருஷமாக என்ன சொன்னார்? மருத்துவ கட்டமைப்பில் தமிழ்நாடு சிறப்பாக இருக்குது. சரி, சிறப்பாக இருக்குது. நாங்கள் கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனை கிண்டியில் பண்ணியிருக்கோம், 600 படுக்கைகள், 1000 படுக்கைகள். சரிங்க, எவ்வளோ டாக்டர் உருவாக்கியிருக்கீங்க? அதை பற்றி அவர் பேச எவ்வளோ டாக்டருக்கான பிளேஸ்மெண்ட்டை நீங்கள் பண்ணியிருக்கீங்க? ஓகே, இவ்வளோ டாக்டர் லீவ் போட்டு வெளில போயிருக்கானே, அவனை எவ்வளோ பேர் உள்ளார கொண்டு வந்திருக்கீங்க? இது சம்மந்தமாக ஒரு என்கொயரி கண்டக்ட் பண்ணால் அவர் கேட்போமா? இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் கட்டி வச்சுட்டாங்க, நாளைக்கு டாக்டர்ஸ் இல்லைன்னா எதுக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ன்றது கேள்வி வருது இல்லை? இதே கேள்வி தான் நமக்கு. என்ன கேட்குறோன்னா, நீங்கள் டாக்டரை அதுக்கு தகுந்த மாதிரி பிளேஸ்மெண்ட்டை ஜென்ரேட் பண்ணணும், பெட்டை ஜென்ரேட் பண்ணீங்க, டாக்டரை ஏன் அங்கே பிளேஸ் பண்ணலை? அது ஒரு சிக்கல் இருக்குது. பட் பிளேஸ் பண்ண டாக்டர் அங்கே வரல, அதையும் கூட நீங்கள் ஆய்வு செய்யலைன்னா இவர் 5 வருஷம், இதுக்கு முன்னால் விஜயபாஸ்கர் அவர் ஒரு 8 வருஷம். நமக்கு கிடைச்ச 229 டாக்டரில் இவர் எப்பயிலேருந்து லீவுன்றது ஒரு 150 டாக்டருங்க 70 டாக்டருக்கு மட்டும் தான் டேட்டா கிடச்சிருக்கு. 150 டாக்டருக்கு அவர் எப்பயிலேருந்து போனார்ன்ற டேட்டா கூட கிடையாது சார். இது அப்போ அதான் ஏடிஎம்கே கவர்மெண்ட்லேருந்தே இது தொடர்ச்சியாக இருந்திருக்கு. அப்போ 80கள்லேருந்தே இருக்குன்னு கேள்விப்படுறாங்க. இப்போ இதில் என்ன சிக்கல்னா, இவங்க கொடுத்த பட்டியலில் 1, 2, 3 இருக்குது, 4 காணும், 5 இருக்குது. சில இடங்களில் இல்லவே இல்லைன்றாங்க. வேற ஒரு ஆர்டிஎல் என்ன பண்ணாங்க, 2 பேர் பேரை கொடுக்குறாங்க. இன்னொரு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே அது போன்ற மருத்துவர்களே இல்லைன்றாங்க. ஆனால் 5 மருத்துவர்கள் பட்டியல் கொடுக்காம நம்பர் மட்டும் குறிப்பிட்டு வேற ஒரு ஆர்டிஎல் அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி வேற ஒரு ஆர்டிஐ போட்டு எடுத்துருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். 28 மாவட்டங்கள் இது மட்டும் தான் டேட்டா வந்திருக்கு, மீதி இடங்கள்லேருந்து வரலை. நிறைய பேர் மறைச்சிருக்கிறாங்க. சார் பெரிய இஷ்யூ சார் இது. இதை பற்றி ஊடகங்களில் பெருசாக பேசவும் மாட்டாங்க. ஆக்சுவலாக நீங்கள் தான் இதை உடைச்சிருக்கீங்க. இப்போ இது ரொம்ப பெரிய இஷ்யூ. இது எங்கே போய் முடிய போகுது? இது நமக்கு கேள்வி என்னென்னா, இந்த விவரங்களை நீங்கள் வெளியிட்டுருங்க. நான் என்ன சொல்கிறேன், இப்போது நாம் சமீபத்தில் கேட்குறது, உண்மையிலேயே டெடிக்கேஷனோட மக்கள் உயிரை காப்பாற்றுன்னு போராடக்கூடிய நிறைய மருத்துவர்கள், நல்ல மருத்துவர்கள் இருக்காங்க, அதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் இதே தொழிலை பயன்படுத்தி யார் வருவா, அவன் பாக்கெட்லேருந்து எவ்வளோ எடுக்கலாம் அப்படின்ற ஆட்களும் இருக்கிறது, அது மறுக்கவே முடியாத உண்மை. அதுக்கு உதாரணம் சொல்கிறேன். இப்போ ஒரு 2-3 நாளுக்கு முன்னால் இன்னும் சில உதாரணம் சொல்ல முடியும். கோபால்னு ஒரு டாக்டர் 97ல் அப்ஸ்காண்ட் ஆகிறார். அவர் மீது வெளிநாடு போய் படிச்சுட்டு வந்திருக்காரு, என்கொயரிலாம் நடந்திருக்கு, அவரே ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துருக்கிறார். பெரிய அளவில் ரெவென்யூ ரெக்கவரி பண்ணாத எந்த விவரங்களும் வெளியிடவே இல்லை. இன்றைக்கி சென்னையில் 3-4 மருத்துவமனைகள், பெரிய மருத்துவமனைகள் வச்சுருக்கிறார், ஃபெர்டிலிட்டி சென்டர் நடத்துகிறார். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? மக்கள் பணத்தில் படித்து மக்கள் உடத்தையே அவங்க ஆராய்ச்சி பண்ணி இன்றைக்கி அவங்க லாபத்தை சம்பாரிச்சிக்கிட்டு இருக்காங்க, கோடி கோடியாக. இன்றைக்கி பணம் கொடுத்தா கூட கொடுக்கலாங்க, ஏன் கொடுக்கலன்னு ஒன்று கேள்வி. ஆமாம், நீங்கள் அது நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும்னு வச்சுக்கோங்க. தென்காசியில் ரேடியாலஜிஸ்ட் ஒருத்தவங்க ஜிஹெச்சில் வேலை செய்யக்கூடியவங்க அங்கே வேலை செய்யாமல் ஆப்போசிட்லேயே ஒரு ஸ்கேன் சென்டர் வச்சுருக்குறாங்க. இங்கே கேட்டால் 1.5 மாதம் டேட்டு ஸ்கேன் பண்ண போனால், ஆனால் அவங்க கொலியூட் ஆகி அங்கே ஸ்கேன் சென்டரில் ஸ்கேன் எடுத்து கொடுக்குறாங்க. நீங்கள் ஏதோ பண்ணுங்க, பட் மக்களுக்கு சேவை செய்கிறதுல என்ன பிரச்சனை? ஓகே, அவங்க அந்த தப்பு பண்ணிட்டாங்க. ஓகே, அமைச்சராக இருந்திருக்கக்கூடிய இவ்வளோ வருஷமாக இத்தனை கவர்மெண்ட்டில் ஹெல்த் மினிஸ்டராக பண்ண ஒருத்தர் கூட சார் அந்த எண்ணம் வரல, அந்த கேள்வி வருது சார். நம்மளும் அதை தான் கேட்குறோம். டாக்டர் விஜயபாஸ்கருக்கு நல்லாவே தெரியும்ல இந்த விவரங்கள்லாம். அவர் ரெக்கவரி பண்ணியிருக்கோம்னா இல்லையா? இந்த 229 டாக்டரில் 100 பேர் ஜெனியூனான ரீசன் வச்சுக்காங்க.
மீதி 100 பேர் திட்டமிட்டு அது ஜென்யூனான ரீசன்ல என்னென்ன இருக்கு? ஜென்யூனான ரீசன் அப்படின்னா, ஒன்று அவங்களுக்கு உடம்பு முடியாமல் இருந்திருக்கலாம். வேறு வீட்டில் இருக்கக்கூடியவங்க பேரண்ட்ஸ் யாருக்காவது உடம்பு முடியாமல் ஒரு மைக்ரேட் ஆகி வேறு மாநிலங்களுக்கு போயிருக்கலாம், இல்லை வெளிநாடுகளுக்கு போயிருக்கலாம். அந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்குன்னு. அவங்ககிட்ட இருந்து இந்த ரெவென்யூ ரெக்கவர் பண்ண வாய்ப்பு ரெக்கவரி பண்ணணும். நீங்கள் எங்கே வேணாலும் போங்க. ஆமா, நீங்கள் போகிறதுல பிரச்சனையே கிடையாதுங்க. பட் நீங்கள் பணம் கொடுக்கணுன்றது தான். பட் இவங்க உள்நோக்கத்தோடு வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதான் சொன்னேன், இந்த 100 பேரை ஜென்யூனான ரீசன் கூட வச்சுக்கோங்களா, அதில் நிறைய நல்லவங்க இருக்கலாம், அதில் ஜென்யூன் ரீசன் இருக்கும். இந்த 100 பேர் இருக்காங்களா, இந்த 100 பேர்கிட்ட ரெக்கவரி பண்ணாலே, 120 பேர்கிட்ட நீங்கள் ரெக்கவரி பண்ணாலே வர வேண்டிய அமௌண்ட் 60 கோடி ரூபா. இந்த 60 நீங்கள் ஜென்யூனான ரீசன்னா கூட நீங்கள் ரெக்கவரி பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. அவங்கள்ட்டையும் அவங்க எவ்வளோ காலகட்டம், இப்போ ஒரு 2 வருஷம் 5 வருஷம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, கழிச்சிட்டு வயோதிக காரணத்தினால கூட வெளில போயிருக்கலாம். சரிங்க, அவங்களால ட்ரீட்மெண்ட்டே பண்ண முடியாத சூழலை அவங்க வச்சிருக்க முடியாது. அப்போ ஓகே, அப்போ எவ்வளோ வருஷம் பேலன்ஸ் இருக்குது, அதுக்கான அமௌண்ட்டை நீங்கள் ரெக்கவரி பண்ணால் போதும். எப்படி பார்த்தாலும் அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் 100 பேரை விட்டு 100 பேர்கிட்ட நீங்கள் முழுசாக வாங்கினா கூட 129 பேர்கிட்ட 60-65 கோடி நமக்கு வரணும். ஓகே, அந்த இஷ்யூஸ் வந்து இப்போ தாவேகா கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் அதை பிரேக் பண்ணுறீங்களா? முன்னாடி சொல்லியிருக்கீங்களா போன கவர்மெண்ட்லேயே? இல்லை, போன கவர்மெண்ட்டில் நமக்கு டேட்டா வரலை. அதான் சொல்கிறேன், நிறைய இடங்களில் வரலை, துண்டு துண்டாக வந்துக்கிட்டே இருந்தது. அதை இது வரைக்கும் சரி இதுக்கு மேலேயும் வெயிட் பண்ண வேணாம் அப்படின்னு இப்போ இடையில ஒரு 2-3 மாதமாக எலெக்ஷனுடைய நம்ம இது இருந்தது, எம்சிசி இருந்தது. அப்போ மார்ச்லேருந்து நம்மளால் அதை வெளியிட முடியல. நம்ம பிப்ரவரி மார்ச்சில் வெளியிடுறதுக்கு திட்டமிட்டோம். எலெக்ஷன் வந்தது, அதுக்கப்புறம் புதிய அரசு பதவி இருக்கிறதுல கொஞ்சம் காலதாமதமானதுனால அதுக்கு போர்ட்ஃபோலியோ யார் போடுவாங்கன்னு தேவை இருந்தது. அதை பொறுத்து இப்போ நம்ம வெளியிட்டிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இதுவும் நாட் எட் கம்ப்ளீட்டட் லிஸ்ட். இன்னும் கூடுதலாக இப்போ சொல்லப்போனால் அந்த கோபால்ன்ற ஒரு லிஸ்ட்டு இந்த லிஸ்ட்டில் வரவே இல்லை, நமக்கு வந்த லிஸ்ட்டில் வரவே இல்லை. நம்பர்லேயே மிஸ் ஆகி வருது. ஒரு ஆர்டிஎல் என்ன பண்ணுறாங்க, இங்கே யாருமே இல்லைன்றாங்க. வேற ஒரு ஆர்டிஎல் என்ன பண்ணுறாங்க, 5 நபர்கள் எண்ணிக்கை மட்டும் தர்றாங்க, 3 நபர்கள் 2 நபர் பேரை கூட சொல்லலை. அப்போது இங்கே திட்டமிட்டு சிஸ்டமேட்டிக் ஃபெயிலியர் இருக்குதுன்னு தெரியுது. ஒன்று, இந்த அப்ஸ்காண்ட் டாக்டர் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்கலை, மெமோ கொடுக்கல, அவங்கள்ட்ட நீங்கள் ரெவென்யூ ரெக்கவரி ஆக்டில் எடுக்கலை, அவங்க மீது எஃப்ஐஆர் போடவோ பாஸ்போர்ட்டை முடக்கவோ எந்த வேலையும் செய்யலை அப்படின்னா மா சுப்பிரமணியன் சும்மா தான் அங்கே உட்காந்துருந்தாருன்னு கேள்வி வரும். அது சும்மா உட்காந்துன்றது 2வது பட்சம் சார். அங்கேயும் எதுவும் பார்ட்டி ஃபண்ட் எதுவும் வேலை செய்யுதான்றது சந்தேகம் வருது. அது அவர் தான் விளக்கணும். ஏன்னா அவங்களுக்கு ஈஸி. ஒரு மருத்துவருக்கு, மருத்துவ ஃபேமிலி சார்ந்தவங்க ஒரு அமைச்சரை போய் அணுகிறது ரொம்ப எளிது. என்ன பண்ண முடியும் சார், இது மாதிரி என் பையன்தான் ஒரு 5 லட்சம் அது வந்து கொஞ்சம் மெமோ வரும். இதில் இங்கே என்ன நம்ம கேள்விப்படுறோம்னு வச்சுக்கோங்களேன், டிஎம்இலேருந்து இந்த மருத்துவமனைக்கு போடுறாங்கன்னா இந்த லெட்டர் எங்கே போகும், ஒரு ஜாயிண்ட் ஜேடிக்கு போகும், மாவட்டத்தில் கூடிய ஜேடிக்கு போகும். ஜேடி என்ன பண்ணுவார், அந்த கன்சர்ன் ஹாஸ்பிட்டலோட டீனுக்கு இப்போ பிரின்ஸிபலுக்கு அனுப்புவாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த இடையில ஃபைல் போகுதுல, இந்த ஃபைலை கொண்டு போகிற பியூனை உட்பட அவங்கள கவனித்தாலே ஃபைல் அப்படியே ஆஃப் ஆயிடும். ஃபைல் போனால் தானே அந்த பிரிட்ஜை வந்து உடைச்சாலே சரியாயிடும், அவ்வளவுதான். இந்த டேட்டா எங்கேயுமே டிஜிட்டலைஸ் கிடையாது. ஓகே, அன்லாக். அப்போது நீங்கள் அங்கேருந்து போயிட்டு போகிற அங்கே எடுத்துகிட்டு போகிற ஒரு உதவியாளரை கூப்பிட்டு ஒரு ஜேடி இருக்காருன்னா அவரோட உதவியாளர் தான் ஃபைலை கொண்டு போகிறாரு, அவர் தானே ஃபாலோ பண்ணணும். சார் இந்த ஃபைல் அங்கே போயிருக்கா நீங்கள் கேட்காதீங்க, ஃபைல் போகிறத என்ன பண்ண போகிறீங்க அதை நான் பார்த்துக்கிறேன். அங்கே சார் ஃபைல் வந்ததை நீங்கள் சொல்லாதீங்க. ஏகப்பட்ட லூப்போல்ஸ் இங்கே இருக்கிறத பார்க்குறோம். இப்போ நம்ம என்ன கேட்குறோன்னா, இந்த கோட்டாவில் வரக்கூடிய நபர்கள் அவங்க தெரிஞ்சு தானே வர்றாங்க. அவங்க ஃபோட்டோ போட்டு இவருக்கு இந்த கோட்டாவில் இத்தனை ஆண்டுகள் வேலை செய்யணும் வெளியிட்ருங்க. இன்றைக்கி நியூமரஸ் ஹெட்டு, நீங்கள் ஈச் அண்ட் எவ்ரி திங் மானிட்டரே பண்ண முடியாது. கவர்மெண்ட்டால் மானிட்டர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கா இல்லையான்றது கவனிச்சிருந்தால் தான் இந்நேரம் வெளில வந்திருக்குமே. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், நீங்கள் ஃபோட்டோவோட வெளியிட்ருங்க. அப்போ எனக்கு ஒரு கில்ட் இருக்கும், ஒரு செல்ஃப் அக்கௌண்டபிலிட்டி கிடைக்கும். அப்போ என் ஃபோட்டோ இருக்குது, 2 வருஷம் பல்ல கடிச்சிட்டு முடிச்சுட்டு, சார் நான் முடிச்சிட்டேன், இந்த வாங்க என்ஓசி வாங்கிட்டேன், என் பேரை எடுத்துருங்க, செய்ய முடியுமா இல்லையா? அப்போ அந்த செல்ஃப் அக்கௌண்டபிலிட்டியை கொண்டு வர்றதுக்கு நடவடிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொன்றும் கேட்குறதெல்லாம் கொடுமையாக இருக்குது. தொடர்பு கொண்டு சில மருத்துவர்கள் உண்மையிலேயே மனம் திறந்து பாராட்டுறாங்க. சார் உண்மையாகவே நல்ல விஷயம் சார், இதெல்லாம் திட்டமிட்டு பண்ணுறாங்க சார், இதெல்லாம் நிறைய பேர் இந்த இதை பயன்படுத்தி எப்படியாவது பண்ண தான் பார்க்குறாங்க, ஏமாற்ற தான் பார்க்குறாங்க, நீங்கள் கையில் எடுக்க நல்ல விஷயம் சார் அப்படின்றாங்க. ஒரு சில பேர் தொடர்பு கொள்கிறாங்க, உங்களுக்கு தெரியுமா நாங்கள்லாம் வந்து எங்களை தூக்கி ஏன் கிராமத்தில் போடுறீங்க, இது என்ன எங்கே போட்டால் என்ன சர்வீஸ் பண்ணுறது தானே, சைன் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்க? ஆமாம், அதெல்லாம் கேட்டால் சைன் பண்ணீங்க இல்லைங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு வச்சுக்கோங்க. இப்போது ஒரு எக்ஸ்பர்ட் மருத்துவர், யூஜி பிஜி முடித்த மருத்துவர், அவரை ஒரு கிராமத்திலோட ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போடுறது எதுக்காக? இப்போ உதாரணத்துக்கு வேலூர் பக்கத்தில் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. வேலூர் ஃபுல்லாக லெதர், அங்கே ஸ்கின் டிசீஸ் பிரச்சனைகள் நிறைய இருக்குது. அப்போ அங்கே வரக்கூடியவர் என்ன பார்ப்பார்,
இப்போ இங்கே ஸ்கின் சம்மந்தமாக நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இங்கே வந்து அதுக்குள்ள மருந்துகளை இங்கே கொஞ்சம் கூடுதலாக பேஷண்ட் நிறைய பேர் வர்றாங்க, அந்த மருந்துகளை இங்கே கூடுதலாக அனுப்புங்க அப்படின்னு அவர் எக்ஸ்பர்ட் சொல்ல முடியும். அது சம்மந்தமான சின்ன சின்ன ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு டிவைஸை நீங்கள் அனுப்புங்க சஜஷன் கொடுக்கும் அப்படின்னு அவர் சொல்ல முடியும். அப்போ அவர் என்ன பண்ணார், 100 பேஷண்ட் வர்றாங்கன்னா 50 பேரை நான் இங்கே தடுத்துறேன், மீதி 50 பேர் ஜிஹெச்சுக்கு போவோம். பெரிய பொறுப்பு சார் ஆக்சுவலாக. எஸ், இந்த 50 பேர் இங்கே ஜிஹெச் போவாங்க. அப்போ 10 யூபிஹெச்லேருந்து 50 பேர் போனால் 500 பேர் ஜிஹெச் மேனேஜ் பண்ணிடும். ஆமாங்க சார். ஆனால் இவங்க அங்கே போகலைன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேசிக்கான டாக்டர் மட்டும் தான் அங்கே போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவர் என்ன பண்ணுவார், சார் இது என்ன ஸ்கின் டிசீஸ் பற்றி வருது, ஐம் நாட் அ எக்ஸ்பர்ட். அது எங்கே இருப்பாங்க, ஜிஹெச்சில் இருப்பாங்க சார். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அங்கே போயிருங்கன்னு ரிசிப்ட் போடுது 10 பேர் இங்கே தடுத்துட்டு, ஜென்ரலாக இருக்கக்கூடிய சின்ன சின்னதை தடுத்துட்டு, ஜுரம் கோல்டு இந்த மாதிரி வர்றவங்கள தடுத்துட்டு, சின்ன சின்ன கட்டுக்கட்டுற வேலைகளை தடுத்துட்டு 90 பேர் எங்கே அனுப்புவார், ஜிஹெச்சுக்கு அனுப்புவார். 10 மருத்துவமனையிலேருந்து 900 பேர் வருவாங்க. அப்போ 500 பேரை தாங்கக்கூடிய ஜிஹெச் 900 பேர் வந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க? இப்போ மருத்துவர்களுக்கு ஏன் ப்ரெஷர் வருதுன்னு தெரியுதுங்களா? இந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்தினால எங்கெங்கெல்லாம் அது கனெக்ட் ஆகுதுன்றதை நம்மளால கிளியராக புரிஞ்சுக்க முடியுது சார் இந்த ஒரு தப்புனால. இது மட்டும் இல்லை, இப்போ இவரு என்ன சொல்ல முடியும், நான் எக்ஸ்பர்ட், எனக்கான மெடிசின் இங்கே கொண்டு வா, எனக்கான எக்யூப்மெண்ட்ஸ் இங்கே கொண்டு வா. இங்கே வந்து ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இருக்குது, நெல்லை எடுத்துக்கோங்க, கல்குவாரி பக்கத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு இந்த சுவாச பிரச்சனைகள் வருது, அதுக்கான மருந்துகளை இங்கே அதிகம் அனுப்புங்க, மற்ற மாவட்டங்களை காட்டிலும் இங்கே கூடுதலாக. சிவகாசினா பட்டாசாலைகள். ஆமாம், இது சிலிகாசிஸ், சிலிக்கானில் வேலை செய்யக்கூடிய, டைல்ஸில் வேலை செய்யக்கூடியவங்களாம் சாஃப்டான துகள்கள் உள்ளார போயிடுச்சுன்னா வாழ்நாள் முழுசும் நுரையீரலுக்குள்ளேயே தான் இருக்கும், வெளியிலேயே வராது. வயசு 25, 30, 40 தான் காமிக்கும், ஆனால் உங்களுக்கு வயசானவங்களை மாதிரி காமிக்கும், நுரையீரல் பாதிப்பு இருக்கவங்க காமிக்கும். நீங்கள் வேலூரில் பார்த்தீங்கன்னா லெதரில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே 40, 45 வயசுக்குள்ளே கை நடுக்கம் வந்துடும், கால் இவ்வளோ தூரம் வந்து மோசமாக இருக்கும். ஏன்னா அவங்க சுண்ணாம்பில் இறங்கி வேலை செய்வாங்க லெதரை பதப்படுத்துறதுக்கு. அப்போ அந்தந்த பகுதி ரீதியாக, இப்போ ஈரோட்டில் எடுத்துக்கோங்களேன், சாய பட்டறைகள் இருக்கக்கூடிய இடங்கள், கோவையை எடுத்துக்கோங்க, அது மாதிரி ஒவ்வொரு இடங்களில் இருக்கக்கூடிய தொழில் சார்ந்து நடக்கக்கூடிய இந்த நோய்களுக்கு யார் தீர்வு சொல்ல முடியும், எக்ஸ்பர்ட்ஸ் தான் தர முடியும். நம்ம இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம். இதே வயல்வெளி செய்யக்கூடியவங்களுக்கு இந்த பூச்சிக்கடிகள்லாம் எங்கே அதிகமாக இருக்கும், வயல்வெளிகள் ஒட்டி இருக்கக்கூடியவங்களுக்கு பாம்பு புறான்களுக்கு இது ஜூன் ஜூலை மாதங்கள்லாம் நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதுக்கான மருந்துகள்லாம் அங்கே கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு பெரிய டீசென்ட்ரலைஸ் கட்டமைப்பு. தொடர்பு கொள்ளக்கூடிய மருத்துவர்கள் எங்களை ஏங்க கிராமத்தில் போடுறீங்க, 2 வருஷம் இங்கே ஜிஹெச்சில் படிக்கும்போது இவங்களை ஆப்ரேஷன்லாம் பண்ணி கற்றுக்கிட்டீங்க, இன்றைக்கி ஒரு தேவை இருக்குது நீங்கள் அங்கே போகணும், என்னை ஜிஹெச்சில் போடுங்க, நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணி நீங்கள் உங்களை எக்ஸ்பர்ட் ஆக்கிப்பீங்க, ஆனால் மக்களுக்கு பணி செய்ய மாட்டோம். பட் பிரச்சனை என்னென்னு வச்சுக்கோங்க, இவங்க எக்ஸ்பர்ட் இங்கே இருந்தாங்கன்னா சிட்டிகளுடைய தனியார் மருத்துவமனைக்கு போக முடியும், ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் கிராமத்தில் இருந்தால் போக முடியாது. இதுலேயுமே சில மருத்துவர்கள் டெடிக்கேட்டடாக கிராமங்களில் போய் வேலை செய்ய பார்க்குறோம். உண்மையாகவே மருத்துவ பிரிவுகளில் டெடிக்கேட்டடாக இருக்க ஆட்களுக்கு நம்மளுடைய வணக்கங்கள், பாராட்டுக்கள், மரியாதைகள் எப்போவுமே உண்டு. ஆனால் இதை திட்டமிட்டு போகிற ஒரு கரப்ஷனை எப்படி ஒரு நல்ல மருத்துவர் ஒத்துப்பார்? நம்ம என்ன கேட்குறோன்னா, நமக்கு தெரிஞ்ச பட்டியல் இவ்வளோ இருக்குல்ல, இந்த 229 பேர்கிட்ட ஏன் நீங்கள் ரெக்கவரி பண்ணலை? சார் எனக்கு இன்னொரு டவுட் வருதுன்னா, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரியே பல நேர்மையான மருத்துவர்கள்லாம் இருக்காங்களே, இதை ஏன் இவ்வளோ வாய்ஸ் அவுட் பண்ணல, அந்த டவுட் வருது இல்லை? இப்போ அவங்க என்ன நினச்சிருப்பாங்கன்னா, ஒன்று அவங்களுக்கு இந்த இஷ்யூ பெருசாக தெரிஞ்சிருக்காது, ஒரு கவுண்டாக கிடச்சிருக்காது, அவங்களுக்கு தெரிஞ்சு 1, 2. ஏன்னா அவங்க உலகம் எங்கே இருக்கும், அந்த கிராமங்கள். இப்போ மலை கிராமத்தில் இருப்பாங்க, மலை கிராமத்தில் நீங்கள் இன்னமும் தோழி கட்டி கொண்டு வந்து டெலிவரி பார்க்குறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. அப்போது ஒரு கைனகாலஜி மாஸ்டர்ஸ் முடித்தவங்கள ஏன் ஆரம்ப சுகாதார நிலையம் மலை கிராமத்தில் போடுறாங்க? இவங்களுக்கு மலை கிராமம் கஷ்டம், ஆனால் அங்கே போய் 2 வருஷம் வேலை செஞ்சால் இந்த இன்ஃபென்ட் ரேஷியோ சொல்கிறோம்ல, குழந்தை பிறக்கும் போதோ இறந்துடுறாங்கல்ல, மோர்டாலிட்டி சொல்கிறோம்ல, இது ஏன் குறையும்னா இந்த மருத்துவர்கள் அங்கே போடுறதுனால தான் குறையும். இது வரைக்கும் அந்த கட்டமைப்பு கொஞ்சம் கொஞ்சம் நடக்குது, சுத்தமாக ஃபெயிலியர் ஆகிருந்தால் இது ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகிருக்கும், இப்போ திரும்ப குறைய ஆரம்பிக்குது. இப்போ மலை கிராமத்தில் அங்கே போட வேண்டிய அங்கே தேவைகளை போடுறதுக்காக தான் இந்த மருத்துவர்களை அங்கே போடும். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஏன் அங்கே போகணும், எங்களுக்கு அது என்ன பிரச்சனை அப்படின்றத திரும்ப திரும்ப கேட்குறாங்கன்னா, அப்போ இந்த கட்டமைப்போட செய்தியை ஒரு மருத்துவ மாணவன் கொடுக்க வேண்டியது யாரோட பொறுப்பு? கொள்கை அப்படின்னு சொன்ன மா சுப்பிரமணியன் இந்த கொள்கையை கடைபிடிச்சு 5 வருஷம் படித்தவங்களுக்கு எவ்வளோ பேர் கொடுத்துருப்பாரு? அவ்வளோ முறைகேடுகள் நடந்திருக்கு. ஆனால் இதையும் தாண்டி இன்னமும் தமிழ்நாட்டில் அந்த ஹெல்த் செக்டார் ஒரு பெஸ்ட்டாக தானே சார் இருக்குது, அது எப்படி சார் பார்க்குறீங்க? ஹெல்த் செக்டார் வந்து கண்டிப்பாக நமக்கு பெஸ்ட்டாக இருக்குது, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதாவது நீங்கள் கம்பேரிட்டிவ் வெளியிலேருந்து கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தனியார் மருத்துவமனைகளுடைய டாமினேஷன் ஹெவி.
அங்கே நிறையா அட்வான்ஸ்டு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ஈஸியாக கொண்டு வர முடியுது. அது மாநில அரசில் கொண்டு வரதுக்கு கொஞ்சம் சிக்கல்கள் இருக்குது. வழக்கம் போல் இங்கே இந்த டெண்டரு, அப்புறம் பார்ட்டி ஃபண்டு, அப்புறம் ஆளாளு கமிஷன் இதெல்லாம் வரும்போது அவனுக்கு 10 லட்ச ரூபாயில் பொருள் வரும்னா 9,90க்குள்ள பொருள் தனியாருக்கு வந்துடும். ஆனால் இங்கே 9 லட்சத்துக்குள்ள பொருள் 8 லட்சத்துக்குள்ள பொருள் தான் வரும். அது ஏற்கனவே ஒரு எக்மோரில் நடந்த ஒரு இதுக்கு ஒர்க் பண்ணி வச்சுருக்கோம். 6 லட்ச ரூபா 9 லட்ச ரூபா லாஸ்ன்னு நம்ம அங்கே என்கொயரி நடந்தே வாங்கி வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த தரம் குறைந்தது இங்கே வரும்போது அது லைஃப் டைமு பிரச்சனையாகுது. தனியார் மருத்துவமனைகள் அவங்களும் ஃபைட் பண்ணுறாங்க. அரசு மருத்துவமனைகளில் ப்ரெஷர் ஹெவி, அதை நல்லா மேனேஜ் பண்ணுறாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள்னால தான். ஏதோ நேரம் போட்டு 2 டியூட்டி பார்க்குறாங்க, 12 மணி நேரம் வேலை செய்கிறவங்க இருக்காங்க. ஸ்விக்கி ஓட்டிட்டு வீட்டுக்கான வருமானத்துக்கு ஸ்விக்கி ஓட்டிட்டு இங்கே திரும்ப ட்ரீட்மெண்ட் பார்க்கக்கூடிய மருத்துவர்களும் இருக்கிறாங்க. இருக்கிறாங்க, நம்பவே முடியல, உண்மையாகவே இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஏன்னா படித்து முடித்த உடனே தன்னோட வீட்டுக்கான கடனே அடைக்க வேண்டிய தேவை இருக்குது. அரசு உடனே ஏன்னா அவங்க அந்த சர்வீஸ் நான் சர்வீஸ் முடிக்கிற வரைக்கும் அங்கே வேலை செய்யணும். அந்த மாதிரி ஜெனியூனான ஆட்களுமே இருக்கிறாங்க. அதுக்கு ஈக்குவலண்ட்டாகவும் வேலையும் செய்கிறாங்க. இப்போ தனியாரில் போய் கொஞ்சம் பேர் வேலையும் செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நல்லவங்களுமே நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் ப்ராப்ளம் என்னென்னா இந்த தனியார் கட்டமைப்பு வர்சஸ் கவர்மெண்ட் கட்டமைப்பு ஒன்று. இந்த 2 கம்பேரிசன் வெளிமாநிலங்கள்லேருந்து கம்பேர் பண்ணுறோம்ல, அப்போ தான் நம்ம என்ன நினச்சிக்கணும், நம்ம வீடு நல்லா இருக்கு, அங்கே இதை விட மோசமாக இருக்கிறாங்க அப்படின்னா கூட நீங்கள் ஏன் உங்களோட மேலம்பட்டவங்கள நீங்கள் போட்டி போடல? நீங்கள் என்ன பார்க்கணும், இப்போ மாநிலத்தில் எல்லா அமைச்சர்களும் எல்லா எம்எல்ஏக்களும் அரசு மருத்துவமனைக்கு தான் போகிறாங்க. அங்கே அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் ஈஸியாக இருக்குப்பா, எல்லாருக்குமே அங்கே பண்ண முடியுதுப்பா. அந்த போட்டி போடுறதை விட்டுட்டு ஏன் மற்ற நாடுகள்லாம் நம்ம செய்யலையே என்ன? அமெரிக்காவில் எடுத்துக்கங்க, தனியார் மருத்துவமனைக்கு போகிறது எவ்வளோ சிக்கல் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்போது நீங்கள் இதை அட்வான்ஸ் பண்ணாமல் உங்களுக்கு பின்னால் வரவனோட போட்டி போடுறீங்கன்னா இது பிற்போக்குத்தனமான என்ன? கம்பேரிட்டிவ்லி மற்ற மாநிலங்களை காட்டிலும் ஏன் நீங்கள் மகாராஷ்டிராவுடன் கம்பேர் பண்ணல? ஏன் கம்பேரிசன் போகிறீங்க? நமக்கு பிரச்சனை என்னென்ன, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மருத்துவ கட்டமைப்பு இப்படி இருக்கா, நாளைக்கு யார் போட்டி? நேற்று இருந்த உங்கள் மருத்துவ கட்டமைப்பு தான். ஒவ்வொரு வீட்டுக்குமான இப்போ சொன்னாங்களே வீடு தேடி மருத்துவம், நாங்கள் மருத்துவரையே வீடு தேடி கொண்டு போக முடியாதவங்க அவர் எழுதி கொடுத்த ப்ரிஸ்கிரிப்ஷன் தூக்கிட்டு மாத்திரையை கொண்டு போய் கொடுத்துருக்காங்கன்னு நம்ம நம்புறது. இது பிஆர் ஒர்க்கு தானே. ஒரு மருத்துவரை கொண்டு போய் ஒரு மலை கிராமத்தில் உங்களால் உட்கார வச்சு 2 வருஷம் வேலை செய்ய முடியல. ஒரு மருத்துவரை கொண்டு போய் அங்கே வச்சு ஒரு டெலிவரி பார்க்க முடியல. இன்னைக்கு கண்ணகி நகரில் எடுத்துக்கோங்க, கண்ணகி நகரில் ஒரு மாதத்துக்கு முன்னால் இறந்து போனாங்க. இட்ஸ் நாட் அ ஃபஸ்ட் டைம். இதுக்கு ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னால் திருமணம் புகார் கொடுத்தோம். அங்கே டெலிவரி பார்க்குற மருத்துவர்கள் இல்லைன்றது கேள்வி. அந்த இறந்து போன பெண்ணோட அம்மா என்ன சொல்கிறாங்க, கண்ணகி நகருக்கு வந்தோம், அங்கே டாக்டர் இல்லை, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். அப்புறம் அங்கேருந்து எங்கே டெலிவரிக்கு வர்றாங்க? ஸ்டான்லிக்கு வர்றாங்க, ராஜீவ்காந்திக்கு வர்றாங்க, ராயப்பேட்டைக்கு வர்றாங்க. நீங்கள் இவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணி வரீங்களா? ப்ளீடிங் இருக்குல்ல, ஒரு 300 ml ஒரு யூனிட்னு சொல்லுவோம். 300 ml ரத்தம் வெளில போயிடுச்சுன்னா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. 1 லிட்டர் வெளில போச்சுன்னா, இந்த 2 யூனிட் வெளில போச்சுன்னா 3 யூனிட் சொல்லுவோம். 3 யூனிட் வெளில போச்சுன்னா ஒரு பிரச்சனையும் இருக்காது, கொஞ்சம் போல் க்ரீனஸ் இருக்கும். பட் அதை தாண்டி 2 லிட்டர் ரத்தம், மொத்தமாக 5-6 லிட்டர் ரத்தம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1 லிட்டர் 2 லிட்டர் வெளில போச்சுன்னா நீங்கள் அன்கான்சியஸ் ஆகிருவீங்க. நீங்கள் அங்கேருந்து வரக்கூடியதில் பிளட் எவ்வளவு லாஸ் ஆகிருக்குன்னே நமக்கு தெரியாது. அப்போ இந்த ட்ராவல் டைம் குறைக்கிறதுக்கு நீங்கள் ஏன் கண்ணகி நகரில் வைக்கல? அதுக்கு தானே அங்கே 24 மணி நேர மகப்பேறு மருத்துவமனைன்னு வச்சுட்டு அங்கேருந்து பேஷண்ட் நீங்கள் அனுப்புறீங்கன்னா யாரோட பிரச்சனை? பெரிய தப்பு சார். இப்போ மக்கள் மத்தியில் இவங்க என்ன மாதிரியான அக்கறை இருக்குன்றதே இல்லை, நம்ம கிளியராக அவங்களுக்கு பாதிப்பு வரல இல்லைங்க, நடக்கக்கூடாது, பட் அவங்களுக்கு பாதிப்பு வரல இல்லை. அது கோவிட்ல கூட ரிஃப்ளெக்ட் ஆச்சு சார். நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, மருத்துவர்கள் இன்னைக்கு பல பேர் வந்து அப்ஸ்காண்டிங்காக இருக்கான்னு சொல்றீங்க. அது கோவிட்ல பெரிய ஒரு விஷயத்தை ஏற்படுத்தியிருக்கோம் இல்லை சார்? இந்த விஷயம் கண்டிப்பாக இந்த இம்பாக்ட் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இப்போ இதுக்கு என்ன ஆயிருக்குன்னா, அங்கே இருந்த டாக்டரே டபுள் டியூட்டி பார்த்துருப்பாரு. அதான் அந்த விஷயம் நிறைய வந்துச்சு அந்த டைம். எங்களால் ரொம்ப பார்க்க முடியல, அந்த கிட்ட போட்டுட்டு உள்ள போக முடியல, எவ்வளோ கதர்னாங்க சார் டாக்டர்ஸ் எல்லாமே. ஒன்றும் இல்லைங்க, அந்த சீட்டை இன்க்ரீஸ் பண்ணி நிறைய பேரை உள்ள அமர்த்திருந்தா நிறைய மருத்துவமனைகளுக்கு நீங்கள் டாக்டர் போட்டிருக்க முடியும், பல உயிரை காப்பாற்றிருக்க முடியும். நீங்கள் இறந்ததுக்கு இந்த மாதிரி அலட்சியத்தினால இறந்தவங்க எண்ணிக்கைக்கு இருந்த அமைச்சர் முதல்ல பொறுப்பு, மானசீகமாக அவர் ஒத்துக்கணும். ஆமாம், இந்த இழப்பு நடந்திருக்கு, இதுக்கு நான் அந்த இடத்துல டாக்டர் போல அவர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், அவர் உணர்ந்துடணும். அதே போல் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களும் உணர்ந்திருக்கணும், உணர வேண்டிய தேவை இருக்குது. சி விஜயபாஸ்கர் அதுக்கு முன்னால் அவர் எம்ஆர் விஜயபாஸ்கர் டிரான்ஸ்போர்ட், இவர் சி விஜயபாஸ்கர்.
கண்டிப்பா சார். ஆனா இவ்வளோ பெரிய விஷயத்த வந்து நீங்க பிரேக் பண்ணியிருக்கீங்க. இப்ப தாவேகா அரசு உண்மையாலேயே இதுல வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தி தேவையான விஷயத்த பண்ணா இன்னும் நம்மளுடைய ஹெல்த் செக்டார் மேலும் மேலும் வளரும்ன்றதுல ஒரு நம்பிக்கை இருக்கு. உண்மையிலேயே அவங்க பண்றாங்களா இல்லையான்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் சார். உங்க நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். தேங்க்யூ.